வாங்க. அக்கா வணக்கங்க்கா. வணக்கம். சொல்லுங்க. இது என்னக்கா ஒரு புதுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? புதுமையான வேலை இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் இது தேவையான பொருளுங்க. இல்லைக்கா இதுக்கு மிஷின் வந்திருக்கேன்னு சொன்னாங்கக்கா. மிஷினு வந்திருக்குதுங்க. நம்ம கையே தான் நம்மளுக்கு மிஷினு. சரிங்கக்கா. இதில் வருமானம் எப்படிக்கா? வருமானமா? இது இருக்கிற வேலையிலேயே இந்த வேலை தாங்க ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. ஆனால் அதை தான் நாங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்குறோம். காடு காடாக மட்டை பொறுக்க போகணும். தேங்காய் போட்டால் போய் மட்டை கேட்டு எடுத்துகிட்டு வருவோம். சரிங்கக்கா. மட்டைக்கு 1 ரூபா. சரிங்கக்கா. வண்டி வாடகைலாம் கொடுக்கணும். கிலோமீட்டர் கணக்காக வண்டி வாடகை. சரிங்கக்கா. இது மாதிரி ஒரு குடி 23 ரூபா, 24 ரூபா, 25 ரூபாக்குள்ளே போகுது ஒரு குடி. சரிங்க. இது நாங்கள் ஒன்றா காலையில் 6 மணிக்கு உட்காந்தோம்னா சாயங்காலம் 6, 7 மணி வரைக்கும் செஞ்சோம்னா ஒரு 10 குடி கிழிக்கலாம். அதில் மட்டைக்கு போச்சுன்னா 100 ரூபா மட்டைக்கு போயிடும். 150 ரூபா, 200 ரூபா தான் நிற்கணும் எங்களுக்கு. இதுக்கு 12 ஹவர் வேலை செஞ்சு 150 ரூபா தான் நிற்கிங்களா உங்களுக்கு? அவ்வளோதான் நிற்கிங்க. இதில் ஒன்றும் பெரிய வரமுடியெல்லாம் இல்லையே. அதாவது நாங்கள் இருக்கிறது பூரா காடு. எது கம்பெனியில் ஒர்க் ஷாப் எதுவும் இல்லை. எல்லாம் விவசாய பூமி. காடை கவர் பண்ணிட்டுங்களா? காடு. ஆமாங்க, நீங்கள் இருக்கிறது பூராமா காடு தாங்க. இங்கே இருக்கிறது பூரா இது. ஆமாங்க, நீங்கள் சுற்றியே எங்கே கண்ணு கட்டின தூரம் ஒரு கடை கண்ணி எதுவுமே இல்லைங்களா? இங்கே பரவாயில்லையா? கடை தண்ணிக்கெல்லாம் போகணும்னா 2 கிலோமீட்டர் போகணும். பரவாயில்லைங்க. இந்த இடத்துல வந்து இந்த வேலை செஞ்சு ஒரு வேலை சொந்த வேலை எங்களுக்கு. அது இதே எங்களுக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த பிரசாதமாக நினச்சி நாங்கள் செஞ்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். பரவாயில்லைங்களா? என்ன வரக்கூடிய தான் ரொம்ப கம்மி. ரொம்ப கஷ்டம். எதோ கவர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு எதோ ஏற்பாடு பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்டுக்காரங்க நம்மளுக்கு கொடுப்பாங்களா? வீட்டுக்கு எழுதி போட்டிருக்கிறேன். இப்போ இருக்கிற வீடு வாடகை வீடு. டவுனு பக்கம் இருந்தால் 3000, 4000 கொடுத்தோம்னா ஏதோ காட்டு பகுதியில் வந்து ஒரு 1000 ரூபா, 1500. அது மொத்தம் காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகத்தெல்லாம் முடிக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மிருகங்களோட வாழ வேண்டியங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? பரவாயில்லையா, தைரியம் தாங்க. ஆனால் இங்கே கண்டு கட்டின தூரம் ஒரு ஆளுங்களுக்கு வர காடை வீடும் காடை நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதுதாங்க சாமாத்தியா. வீரநாச்சியாரை பார்த்துருக்கேன், ஜான்சி ராணி பார்த்துருக்கேன். அடுத்ததாங்க நீங்கள் தாங்க பெண்மணி இந்த காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து வேலை செய்கிறீங்க. ரொம்ப ஓவராக பாராட்டாதீங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இந்த ஒரு கிழிக்கணும். அப்புறம் குடியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், வாங்கி காட்டுறேன். ஓ ஆமாங்க. இது ஒவ்வொரு கட்டில் வந்து 10 குடி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு வேலை. இது 10 நாளைக்கு